நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். உடலிலே நல்ல பலத்தோடு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? சற்று பலவீனமானவர்களை, உடல் அமைப்பு சற்று குறைவாக இருப்பவர்களை அற்பமாக எண்ணுவார்கள். பாரு எப்படி இருக்கலாம், அதே என்னை பாரு நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சரீரத்துல எவ்வளவு பலம் இருக்கிறது, எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கிறது பாரு என்று சொல்லி அவர்கள் பிறரை அற்பமாக எண்ணுவார்கள். அவனே நோஞ்ச மாதிரி இருக்கலாம், அவன் போய் என்ன செய்ய போனான், அவனை நம்பி இவ்வளவு பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிற, அவன் போய் இந்த வேலை செய்யவானா என்று சொல்லி சரீர பிரகாரமாக செயல்பாடு பிரகாரமாக சற்று குறைந்திருப்பவர்களை அற்பமாக சற்று குறைவாக பார்ப்பது வழக்கம். எல்லாரும் அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பலன் பலவீனம் இவை இரண்டுக்குள்ளாக அதிக போட்டிகள் இருக்கிறது. யார் பலத்தோடு இருக்கிறாங்க, யார் பலவீனத்தோடு இருக்கிறாங்க, அவருடைய உடல் அமைப்பு, அது செய்கிற வேலையை பார்த்து, இருக்கிற நிலையை பார்த்து இவர்கள் பலம் உள்ளவர்கள், இவர்கள் பலனற்றவர்கள், இவர்களால் எதை செய்ய முடியாது என்கிற மன நிலைமையில இன்றைக்கு அதிகமான பேர் என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பலவீனம் என்றாலே அற்பமாக எண்ணுகிற சூழ்நிலை. ஆம் என கண்மகளே, இயேசு ஆண்டவர் கூட பலவீனத்தோடு இருந்தார், பலவீனத்திலே இருந்தார். எப்பொழுது? சிலுவையில அறையப்பட்ட பொழுது. எதற்காக? நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு, நமக்காக சிலுவை சுமந்து கொண்டு அவர் பலவீனராக காணப்பட்டார். அவர் பலவீனராக காணப்படும் பொழுது அங்கெல்லாம் என்ன பண்றாங்க, யாசனம் செய்கிறார்கள், கேலி கிண்டல் செய்கிறார்கள். நீ இறங்கி வாரும், உன்னை நீ ரட்சித்துக்கொள், நீதான் இவரது ராஜாவா என்று சொல்லி பல வார்த்தைகளை கொண்டு அவர்கள் இயேசு ஆண்டவரை அற்பமாக பேசினார்கள். ஆனால் அவர்கள் அற்பமாக பேசினாலும் கூட கடவுள் என்ன செய்தார்? இயேசு ஆண்டவரை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். கடவுளுடைய வல்லமை, தி பவர் ஆஃப் காட், கடவுளுடைய சக்தி. நாம நினைக்கலாம் சரீர பிரகாரமாக, வேலைப்பாடு பிரகாரமாக அவன் பலவீனம் உள்ளவன், அவனால் செய்ய முடியாது, அவன் எதையும் செய்வதற்கு தகுந்தவன் அல்ல என்ற நிலையில நாம இருக்கலாம். ஆனால் கடவுள் என்ன செய்யறாரு? பலவீனமானவர்களை கொண்டு அதிக காரியங்களை, அதிக அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம் என கண்பார்களே, அதான் வேதம் சொல்கிறது, அவர் பலவீனராய் சிலுவையில் அறைந்திருந்தும் கடவுளின் வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். ஆம் என கண்பார்களே, இயேசு ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக பலவீனராய் அறையுண்டு இருந்த பொழுதும் கூட, நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு, நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது கூட, எவ்வளவோ ஜனங்கள் பரியாசம் செய்தாலும் கூட கடவுளுடைய வல்லமை இயேசு ஆண்டவரோடு இருந்தது. அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் வாழுகிற தெய்வமாக இருக்கிறார். அவரை நம்புகிற, இயேசு ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நல் வாழ்வை கொடுக்கிறார். ஆம் என கண்பாளே, அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், ராஜாவாக மாற்றுகிறார், உயர்வான வாழ்க்கையை கொடுக்கிறாரு. உன்னால செய்ய முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் நம்மை ஒதுக்கினாலும் சரி, நம்ம கலங்க கூடாது. இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை பற்றி நம்பிக்கையில, அவரை பற்றி விசுவாசத்துல நாம் அவருக்குள்ளாக வாழ இருக்கிறது, நாம் எவ்வளவு பலவீனராய் இருந்தாலும், எவ்வளவு சக்தி அற்றவர்களாக இருந்தாலும் கூட இயேசு ஆண்டவர் நம்மை கொண்டு அநேக வல்ல செயல்களை செய்ய வைக்கிறார். ஆம் என கண்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில், நம்முடைய வேலையை செய்கிற பொழுது நாம் எவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும் இயேசு என்னை பலப்படுத்துவார், இயேசு என்னை உயர்த்துவார், இயேசு எனக்கு மேன்மையான வாழ்வை தருவார், என்னை கொண்டு அதிகமான வல்ல செயலை செய்வார் என்கிற திடமான விசுவாசோடு நாம் புறப்பட்டு போவோம். நம்முடைய கடமையை நாம் செய்வோம். இயேசு ஆண்டவர் தூய ஆவி வழியாக நம்மை பலப்படுத்துவார், நம்மை வழிநடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.